அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் வயது வித்தியாசம் இல்லாமல் நடக்க போகும் அதிசயம் 120 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்க இருக்கும் வாய்ப்பு. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அந்த வகையில மீன ராசினியர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகள் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா மீன ராசினியர்களுக்கு குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனத்தில் சஞ்சரித்த குரு பகவான் தற்போது கடக ராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார். சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் சுக்கிரனும், துலாம் ராசியில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் ஒரே ராசியில் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கும்பத்தில் சனி வக்ரகதியில் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மீனராசினியர்களை பொறுத்தவரை குரு பகவானுடைய அதிசார உச்ச பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு அதிசாரத்தில் உங்களுடைய பஞ்சம ராசியை பார்வையிடுவதால் மிகப்பெரிய பாதுகாப்பை பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இத்தருணங்கள்ல நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பல்வேறு கிரக நிலைகளால் ஏற்பட்ட தொந்தரவுகள் மட்டுப்படுங்க. அது மட்டும் இல்லாம 6ல் உள்ள கேது உங்களுடைய நன்மையை அதிகப்படுத்தும் விதத்தில் சஞ்சரிக்கிறார். துன்பங்களை குறைப்பதற்கு துணை புரியும் விதத்தில் கேது சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் இவ்வளவு நாட்களாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டு வந்த பல இன்னல்களுக்கு தீர்வு கிடைக்க இருக்குதுங்க. மற்ற கிரக அமைப்புகளால் ஏற்படும் எதிர்மறை தாக்கங்களை குறையும் என்பது நிம்மதிங்க. அது மட்டும் இல்லாம உபரி வருமானத்திற்கு வழிகள் கிடைக்கும். சுபகாரிய முயற்சிகள் சிறிய தடைக்கு பின் நிறைவேற இருக்கு. வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இருந்தாலும் இடைத்தரகர்களை நம்பி நீங்கள் வெளிநாடு செல்ல வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு உபரி வருமானத்திற்கு வழி கிடைக்க இருக்கு. சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்களுக்கு அவற்றில் சிறு சிறு தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகே வரன் அமையுங்க. அது மட்டும் இல்லாம இந்த தருணங்கள்ல எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட ராசியில் சனி விரயத்தில், ராகு அஷ்டமத்தில், புதன் செவ்வாய் என கிரகங்கள் அமைந்திருப்பதால் இருட்டுக்குள் பயணிப்பது போன்ற நிலைதாங்க. இருட்டில் பயணிக்கும் போது நிதானமாக பயணிப்போம். அந்த வகையில் நீங்கள் எது செய்வதாக இருந்தாலும் நீங்கள் சற்று நிதானமாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் மீனராசினியர்களுக்கு கிட்டத்தட்ட ராசியில் சனி விரயத்தில், ராகு அஷ்டமத்தில், புதன் செவ்வாய் என கிரகங்கள் அமைந்திருப்பதால் இருட்டுக்குள் பயணிப்பது போன்ற நிலைதாங்க இருக்கு. அதனால் அதை போலவே செயல்கள்ல நிதானம் என்பது முக்கியமாக இருக்க வேண்டுங்க. உடல் வலிமை அசதி சோர்வு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம். கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. காலிமனை போன்ற விஷயங்கள்ல சிக்கல்கள் ஏற்படலாம். பத்திரப்பதிவு விஷயங்கள்ல அதிக கவனம் தேவைங்க. குறிப்பாக மீனராசினியர்களான நீங்கள் இடம் வாங்குவது, மனை வாங்குவது அல்லது நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினியர்கள் இடத்தை பற்றி விசாரித்து ஆவணங்களை பல முறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து செயலாற்றுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த குரு பகவான் கடகராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அங்கு செல்லும் அவர் உச்சம் பெறுகிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் உங்களுடைய ராசிநாதன் மட்டுமல்லங்க, தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியானவர். எனவே அவர் உச்சம் பெறும் இந்த நேரம் அற்புதமான ஒரு நேரமாக அமைகிறது. எதில் ஈடுபட்டாலும் அதில் நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேற இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்குதுங்க. எதிர்பார்ப்புகள் நிறைவேற இருக்கு. வழக்குகள் சாதகமாக இருக்குங்க. வருமானம் உயர நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக அமையக்கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. மீனராசினியர்களை பொறுத்தவரை குருவினுடைய பார்வை பலத்தால் உங்களுடைய ராசி புனிதம் அடைவதால் 7.5 சனியால் ஏற்படும் சிரமங்கள் குறையுங்க. சிந்தனைகள்ல வெற்றி பிறக்க இருக்கு. உத்தியோகத்தில் உயர்
பதவிகள் கிடைத்து மகிழ்ச்சி காண இருக்கீங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அதிகார அந்தஸ்து உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. கல்யாணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறாமல் தாமதப்படுகிறது என்று கவலைப்படுபவர்களுக்கு இப்போது நல்ல தகவல்கள் வந்து சேரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. மங்கள ஓசை மனையில் கேட்க இருக்கு. ஒட்டுமொத்தத்தில் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இவ்வளவு நாட்களாக முயற்சித்து வரும் காரியம் அனைத்திலுமே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. மங்கள ஓசை மனையில் கேட்கும். ஒட்டுமொத்தத்தில் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் நேரம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறார். 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறாருங்க. 7.5 சனியின் விரைய சனியினுடைய ஆதிக்கம் நடைபெறுகிறது. அஷ்டமத்தில் செவ்வாயும் இருக்கிறார். எனவே இக்கட்டான சூழ்நிலையும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் இதயத்தை வாட வைக்கும் அமைப்பு உண்டுங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தினுடைய கடைசியில் குரு பகவானால் மகிழ்ச்சியும் எண்ணங்கள் ஈடேறும் வாய்ப்பும் உண்டுங்க. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நிலைமை சீராக்கி நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் சுக்கிரன் நீச்சம் பெற்று இந்த குரு அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் அமைகிறாருங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான். அவர் தற்போது நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல ஒரு சில இடர்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அவை பகை கிரகம் ஆவார். எனவே சுக்கிரன் நீச்சம் பெறும் இந்த நேரம் நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். மனை தொட்டாலும் பொன்னாகும். மங்கள தகவல் வீடு வந்து சேர இருக்கு. மனை கட்டுவது, கட்டிய வீட்டை கொடுத்துவிட்டு புதிய வீடு வாங்குவது, புதிய வாகனம் வாங்குவது போன்ற முயற்சிகள் கை கூட இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மிகுந்த நற்பலன்கள் கிடைக்க இருக்கு. மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை கொடுப்பாருங்க. எனவே தொழில் முன்னேற்றம் உண்டுங்க. உத்தியோகத்தில் சம்பள உயர்வு கிடைக்க இருக்கு. ஒரு சிலருக்கு வெளிநாடு அழைப்பு வந்து மனதை மகிழ்விக்கும். முன்பு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்போது அதிக விலைக்கு விற்று அதன் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்க இருக்கு. தாயினுடைய உடல் நலன்ல சீராக இருங்க. திரும்பி சென்ற வரன்கள் மீண்டும் வரலாம். கல்யாண முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இருந்தாலும் வரனை பற்றி தீர விசாரி ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லதுங்க. கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி இக்காலகட்டம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். இதனால் இக்காலகட்டங்கள் நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறுங்க. உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் லாபாதிபதியாகவும் விரையாதிபதியும் இருப்பதால் சிந்தித்து செயல்படுவது நல்லது. குடும்ப சுமை கூடும். கொடுக்கல் வாங்கல் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. பயணங்கள் ஆதாயம் தருவதாக அமையாது. பல பணிகள் பாதியிலேயே நிற்கலாங்க. வெளிநாடு செல்லும் முயற்சியில் தாமதம் ஏற்படுங்க. சனி பகவான் வழிபாடு நன்மை பயக்கும். அது மட்டும் இல்லாமல் மீனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இக்காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேர இருக்கு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபமும் விரயமும் சமமாகுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் உறுதிப்படுங்க. கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவ மாணவிகளுக்கு தேர்வில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. பெண்மணிகளுக்கு குடும்ப சுமை அதிகரிக்கும். எவ்வளவு வருமானம் வந்தாலும் சேமிக்க இயலாது. கூடுமான வரைக்கும் எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அனுமன் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வணங்கி வாருங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது.